இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுக்கும், இந்த நல்லதொரு வாய்ப்பளித்த அன்பழகன் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்க கூடியுள்ளும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேசிய கணித தினத்திலே எனது தந்தையை பள்ளி தாளாளராகவும் எனது பெரியப்பாப்பை உலக கலைத்துறை ஆசிரியராகவும் தரம் உயர்த்திய இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்திலே அவர்கள் படித்த அதே கணிதத்துறையின் சார்பாக அவர்கள் வாரிசாகிய நான் கணிதத்தை பற்றியும் கணித மேதை ராமானுஜனை பற்றியும் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பால் கணக்கு, மோர் கணக்கு, தயிர் கணக்கு, இப்படி வீட்டிலும் கணக்கு, வீதியிலும் கணக்கு, சமையலிலும் கணக்கு, சம்பளத்திலும் கணக்கு, வாழ்க்கையே ஒரு கணக்கு. அம்மா செய்யும் அளவிலும் கணக்கு, அப்பா செய்யும் செலவிலும் கணக்கு, குடும்பமே ஒரு கணக்கு புத்தகம். பணம் வாங்கினால் கணக்கு, பணம் கொடுத்தால் கணக்கு, வாங்கலும் கணக்கு, வாங்கலும் கணக்கு, பள்ளியில கணக்கு, பரீட்சையில கணக்கு, பிறந்த நாளிலிருந்தே கணக்கு, நேரத்திலும் கணக்கு, நேர்மையிலும் கணக்கு, நேரம் தவறினால் வாழ்க்கையே தவறிடும். நண்பனுடன் கணக்கு, நாளை கனவிலும் கணக்கு, கனவு கூட கணக்கில்லாமல் இல்லை. இப்படி எங்கும் கணக்கு, எதிலும் கணக்காய் வாழும் கணக்கு என்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் இதயம் படபட என துடிக்கும். கணிதம் என்றாலே பயம், கணிதம் என்றாலே வராது என்பவர்களுக்கு மத்தியில் அதே கணிதம் ஒரு ஏழை இந்திய இளைஞனை உலகத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது என்றால் அந்த இளைஞன் தான் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள். அவர் பெரும் பள்ளியில் படிக்கவில்லை, பெரும் வசதிகளோடு வளரவில்லை, ஆனால் பெரும் கனவுகளோடு வாழ்ந்தார். புத்தகம் இல்லை, காகிதமும் இல்லை, ஆனால் எண்களை எழுத சுவர் இருந்தால் போதும் என்றார். ஆம், அவர் பள்ளியில் படிக்கும் போது புத்தகங்கள் இல்லை, ஆசிரியர்கள் கூட வழிகாட்டவில்லை, ஆனால் எங்களோடு பேசத் தெரிந்த மனம் மட்டுமே இருந்தது. அவருக்கு கணிதம் ஒரு பாடம் அல்ல, அது அவரது உயிர், அவரது சுவாசமாக இருந்தது. ராமானுஜம் சொல்லி சென்ற உண்மை என்ன தெரியுமா? வசதி முக்கியமில்லை, முயற்சிதான் முக்கியம். படிப்பு சிரமம் அல்ல, பயம்தான் தடையாகும். கணிதம் ஒரு பாடம் அல்ல, அது ஒரு சக்தி. இன்று கணிதத்தை பார்த்து ஓடுகிறவர்களுக்கு மத்தியில் கணிதத்தை அணைத்துக் கொண்டவர் ராமானுஜம் அவர்கள். ஒரு நாள் இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பேராசிரியர் அவருடைய சூத்திரங்களை பார்த்து சொன்னார், இது மனித மூளை யோசித்த கணிதம் அல்ல, இது கடவுளின் பரிசு என்று. ராமானுஜம் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டது எப்படி தெரியுமா? கணிதத்தில் பக்தி, உழைப்பில் தெய்வ நம்பிக்கை, வாழ்க்கையில் தன்னம்பிக்கை. இன்று நாம் கணிதத்தை பார்த்து நடுங்குகிறோம், ஆனால் அவர் கணிதத்தை பார்த்து சிரித்தார், ரசித்தார். அதனால்தான் அவர் பெயர் மார்க்சிஸ்டில் வரவில்லை, உலக வரலாற்றில் உள்ளது. புத்தகம் இல்லாமல் படித்தார், பலகை இல்லாமல் எழுதினார், ஆனால் இன்று உலகமே அவர் கணக்கை தான் எழுதிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஏழை இந்திய இளைஞன் கடல் தாண்டி இங்கிலாந்து சென்றான், பாஸ்போர்ட்டுடன் அல்ல, பரிணாமத்துடன். ஒரு இன்று மார்க்கை பற்றி யோசிக்கிறோம், ஆனால் அவர் மனித வரலாற்றை பற்றி யோசித்தார். மார்க் எடுத்தவன் மாணவன், வரலாறு படித்தவன் தான் மேதை. அவர் வாழ்ந்த காலம் குறைவு, ஆனால் அவர் வாழ்ந்த எண்ணங்கள் இன்றும் நிரந்தரமாய் இருக்கிறது என்று கூறி, எண்களை தவிர்க்காதீர், எதிர்காலம் மதில்தான் இருக்கிறது, கணிதம் படி துல்லியமாக, கணிதம் போல் உயர்வாய். இன்று நீ வினாவாக இருக்கலாம், நாளை